கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம். அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரியஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 238 டிகிரியில் இருக்கிறார். இதுவரை மந்தமாக இருந்த செயல் எல்லாமே நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம், அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தாமதப்படுத்தி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வர ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்தே தடையின்றி நடக்கும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறீங்க, ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு 2 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, வரல. இந்த 2024வது வருடம் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதம் ஒரு 13-14 தேதி வரை அதுக்குள்ளாரவே நல்லது நடந்துடும். அதுபோக பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு மண்மனை வாங்கணும், ஒரு வீடு வாசல் கட்டணும் அல்லது வீடு வாசல் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான நேர காலங்கள் வந்தால் தானே செயல்படுத்த முடியும். இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரக்கூடிய ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிராப்தம் இருக்குதுங்க. என்ன சார் ஆதாரம்? நான் கன்னிராசியில் பிறந்திருக்கிறேன், 4 வருஷமாக வீடு வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, கட்டவும் முடியல, வாங்கவும் முடியல. ஜனவரி மாதத்தில் என்னால் செஞ்சிட முடியுமா? காசு பணம் இருக்கும்போதே என்னால் செய்ய முடியலையே, காசு பணம் இல்லாமல் இருக்கிறேன், என்னால் செஞ்சிட முடியுமானா ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் தான் முக்கியமே தவிர பணங்காசு 2வது பட்சம். எத்தனையோ நண்பர்களுக்கு காசு பணம் இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்குது, வீடு வாசல் வாங்கியிருக்கிறாங்க. காசு பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசல் வாங்காதவங்களும் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அதுக்கான நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தா அந்த வேலையை செஞ்சு விடலாம். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் ஜெயமாகும். 15-16 தேதிக்குள்ளார, அதே 15-16 தேதிக்குள்ளார மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, என்னால் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போக முடியலைங்க, நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டேனுங்க, எந்த நேரத்துக்கு வந்தேன்னு தெரியலைங்க, இந்த வீட்டிலேருந்து என்னால் மாறவே முடியல அப்படின்னா அந்த மண் அல்லது மனை ஒரு காலி ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி இதை வாங்கிறதுக்கோ இல்லை வீடு வாசல் வாங்கிறதுக்கோ அல்லது வீடு வாசலேருந்து நீங்கள் வெளியேறி வேறு இடத்துக்கு போகிறதுக்கோ மண் மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி நண்பர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார சாதகமாக இருக்கும். நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இது உங்களுக்கான நேரம் தான் கன்னிராசி நண்பர்களே. இல்லை சார் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா நிச்சயமாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு நான் கிணறு வெட்டுறேன் இல்லை போரு போடுறேன் இந்த மாதிரி செயல்கள் செய்தால் கண்டிப்பாக தண்ணி வரும். ஒரு மாடு கன்று பிடிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடலாம். வெள்ளாமை விளைச்சல் பண்ணலாமா? தை மாதம் அதாவது ஜனவரி 16 தேதிக்கு மேற்கொண்டு தான் உங்களுக்கு அந்த வெள்ளாமை விளைச்சலுக்கு சிறப்பாக இருக்கும். படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு வரல சார் அப்படின்னா அந்த 16 தேதிக்குள்ளார வந்துடும். இது வரைக்கும் வராதது ஜனவரி மாதம் 16 தேதிக்குள்ளார வந்துடுமா? ஜனவரி 16 தேதிக்குள்ளே வரணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது?
என்னங்க சொல்கிறது? இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி 3வது பாவகத்தில் இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி 3வது பாவகத்தில் சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். அதுபோக சனி பகவானுடைய சாரம் சுக்கிரன் வாங்கியிருப்பார். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதனும் வாங்குவார். அதுபோக உங்களுடைய ராசிநாதன் ஜனவரி மாதம் 3ஆம் தேதியே 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி, ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து இப்போ வக்ரத்தில் இருக்கிற அப்படி. அப்போது எது எப்படி இருந்தாலும் வர்ற ஜனவரி மாதம் 16 தேதிக்குள்ளார உங்களுக்கு வரக்கூடியது சாதகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. வெளிநாடு தொடர்புள்ள வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறேனுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்றைக்கு ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து மன அழுத்தம் அதிகமாகி போச்சு. இந்த மன அழுத்தத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு மன அழுத்தமும் குறையும், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் ஏற்படுத்தும். அதுபோக காசு பணம் வாங்கி விட்டனுங்க, கடனை பணம் வாங்கி ஒரு வீடு வாசலை கட்டிட்டேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டேனுங்க, வாங்கின இடத்துல வட்டி கூட கட்ட முடியல, ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷ காலமாக உடம்புல உசுறு மட்டும்தாங்க இருக்குது. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கும் வர ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார கொஞ்சம் மாற்றம் வரும். நிரந்தரமான தீர்வு மே மாதத்துக்கு மேற்கொண்டு நிறைய கன்னிராசி நண்பர்கள் சாதிக்க போகிறீங்க. இன்றைக்கி சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்க, சாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும்னா மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனாலும் என்றைக்கோ காய்க்கக்கூடிய பலாக்கா முக்கியம் இல்லை, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் எனக்கு முக்கியம். இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் சொல்லுயா, கஷ்டத்துக்கான தீர்வு சொல்லு. மே மாதம் வரைக்கும் இருப்போமா இருக்க மாட்டோம்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஜனவரி மாதம் 1லிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு 35% நமக்கு மாற்றம் வருங்க. மாற்றம் வராமல் போகாது. 100% மாற்றம் நம்ம வேணும்னா மே மாதத்துக்கு முன்னுக்கு கண்டிப்பாக கிடையாது. மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பொழப்பு பொழைக்க போகிறீங்க, ஒரு அருமையான வாழ்க்கை வாழ போகிறீங்க, நிறைவான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அது அப்புறம் இது இந்த புத்தாண்டு பலன்லேயே நிறைய விஷயம் சொல்லியிருப்பேனுங்க, கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருப்பேனுங்க. ஆனாலும் ஜனவரி 1லிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளாரவே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுபோக நான் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க ஜனவரி மாதத்தில் அப்படின்னா தயவு செய்து வேண்டாம். என்னடா இப்போ தான் செய்யலாம்னு இருக்கிறோம், இவர் என்னடா உடனே வேணான்னு சொல்கிறாரே. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் பொறுத்துக்கிட்டு செஞ்சுக்கிடுங்க. இல்லை நான் செஞ்சே ஆகணும்னா ஜனவரி 26க்கு மேலே நீங்கள் ஆரம்பிங்க. ஒன்று மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்ல புத்திசாலித்தனம். இல்லை சார் எல்லாமே நான் செய்தாச்சு, டேட்டு வைக்கக்கூடிய நேரம்தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஜனவரி 26க்கு மேலே. 12 கூடிய கிரகம் சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 5வது பாவகத்திலிருந்து 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஜனவரி 26ஆம் தேதி என்ன பண்ணுவார்னா, இந்த சூரிய பகவான் உத்திராடம் நட்சத்திரம் கிட்டத்தட்ட உத்திராட நட்சத்திரம் முடித்து திருவோண நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அது கூட நமக்கு பரவாயில்ல. லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கும். ஜனவரி மாதம் 25, 26, 27 அந்த தேதியில். அதுக்கு முன்னுக்கு சுய பிஸ்னஸ்ஸு வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கலாம். புதுசாக செய்ய போகிறேன் தொடங்க போகிறேன்னா வேண்டாம். அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். வாங்கின பணம் கட்டுறதுக்கான பாதை வந்துடும். கொடுத்த பணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். அதுபோக ஜனவரி மாதம் அந்த 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாருன்ற ஒரு சங்கடம் இருக்குதான் செய்யுது. சுபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாவும் சூரிய மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய தருணம், அருமையான தருணம்.
8க்குடையவர் 7க்குடையவர் கிரக பரிவர்த்தனை, அதாவது 8வது இடத்துக்கு அதிபதி 4வது இடத்துக்கு அதிபதினு வச்சுக்கிடலாம். கிரக பரிவர்த்தனை. இந்த கிரக பரிவர்த்தனையால் மண் மனையில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகும். இது மண் மனையில் இருக்கிற சிக்கல் மட்டும் இல்லை, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சுன்ற சங்கடங்கள் சரியாகும். நம்ம குற்றமற்றவர்கள். ஏன்னா இது வழக்கு வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே கூட கணவன் மனைவிக்குள்ளாரோ அல்லது மற்றவங்களாலேயோ யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ செஞ்சதுக்கு நம்ம மேலே பழியெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை, இந்த பிரிஞ்சு போன கணவன் மனைவியோ அல்லது காதலர்களோ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும். முக்கியமாக 6வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தியில் வேறு இருக்கிறார், ராகு நட்சத்திரம் ஏறி. அப்போது இந்த ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சரியாகும். பொதுவாக கன்னிராசி நண்பர்களுக்கு இதுக்கு முன்னுக்கு இந்த முதுகு வலியிலிருந்து தலைவலியிலிருந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். மனசில் இருக்கிற தெம்பு தகரியும் உடம்புல இருக்காதுங்க. ஒரு வேலை செய்யணும்னு மனசு சொல்லும், அந்த வேலை செய்ய முடியாது நம்மளால் அப்படின்னு புத்தி சொல்லும். சரிங்களா? இந்த மாதிரி பலவீனம் எல்லாம் பலமாக போகுது. உடல் தேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. தொழில் ஸ்தானத்தில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. இப்படி ஜனவரி 1லிருந்து ஜனவரி 16 தேதிக்குள்ளாரவே ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துரும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி மாதம் வரப்போகுதுன்றதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.